ஒரு குட்டையின் கீழ் அரணி தவறாக அரசாட்சி செய்து வரீங்க. ஆனா கவர்வருக்கும் மாட்டவருக்கு ஏற்பட்ட வகையினால் 18 நாள் பாரத போர் 18 நாள் பாரத போர் 17வது நாள் சண்டை நேற்றோடு முடிந்திருக்கிறது. 16 நாள் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு விடிந்தால் 17வது நாள் சண்டை. இந்த 17வது சண்டையில காட்டுக்கு போகும்போது அடே கர்ணா உன் அசத்த தலை 1000 மானத்தினால் துண்டிப்பேன் அப்படின்னு அர்ஜுனன் என்னை கொல்வதாகவும் உங்களை கொல்வதாகவும் என்னை அர்ஜுனன் கொல்வதாகவும் நெடிய நாள் சபதம். ஆமா இன்றைக்கு அந்த அர்ஜுனனை கொல்லணும், உங்க சபதத்தை நிறைவேற்றணும். அதனால குளக்கரை சென்று மலையோடு மலை மோதுவது போல் ஒரே சண்டை குளக்கரை சென்று சூரிய பூஜை செய்யணும். போலாமா? போகலாம்.
இன்றைய நடக்கும் யுத்தத்தில் அர்ஜுனனை வீழ்த்தி நானே ஆட்ட வந்தாயே. இந்த குளக்கரைக்கு வர வேண்டிய காரணம் மகனே கண்ணா, நீ என்ன பெற்ற தாயா? அம்மா, பாண்டவருடைய தாய் என்பது உலகறிந்த விஷயம். பாண்டவருக்கு மட்டும் தாய் அல்ல, உன்னை பெற்ற தாய் நான் தானடா அப்படின்னு சொல்றி அம்மா. இப்படி தாய் மகன் என்று உறவு கொண்டாடினா இன்றைக்கு நடக்கும் எந்த காலத்தில் உன் மகனாகி அர்ஜுனனை உயிரோடு விட்டு விடாது. பாண்டவருடைய தாய் என்பது உலகறிந்த விஷயம். நீ எப்படி
வேண்டும், ஒரு ஆடவனை மணந்து கொள்ள வேண்டும். அப்பதான் ஒரு மகனுக்கு தாயாக முடியும். கல்யாணமும் ஆகல, கண்ணியும் கழியல, நீ அறியா பருவத்துல என்ன எப்படிமா பெத்த? நான் எப்படி பெற்றே தெரியும். என் தந்தையாகிய குந்தி மகனாகிய இந்த முடிவர் கொடுத்தால் சாபம், இல்லை என்றால் வரம். சாபத்துக்கு ஆதாயிட்டா எல்லாம் செய்வேன் என்று தலகுமதி நின்றார். நான் பாடசாலை அதாவது வைத்து அரமனை திரும்பினேன். என் தந்தை முகத்தை கண்டேன். என் தந்தையே மனவர்த்தத்தோடு இருக்கிறேன். இந்த முனிவர் யாகம் செய்ய வேண்டுமா? தூர்வாச மகா முனிவர், நான் எந்த ஆளை வைத்து நான் யாகத்துக்கு நான் பணிபடி வேலை செய்ய? நான் ஒரு ஆணா பிறகு தகுந்தாலும் பெண்ணா பிறந்திருக்கிறேன். பணிபடி வேலையை நான் செய்து முடிக்கிறேன் என்று உரைத்தேன். முனிவர் யாகத்திலே வந்தார். பணிபடி வேலை செய்து ஆனால் அதாவது தம் யாகம் முடிஞ்சு அம்மா சிறிய மாணவியா இருந்தாலும் பணிவிட வேலை அருமையா செய்திருக்கிறேன். உனக்கு என்னமா வர வேணும் என்று கேட்டேன். நான் மர்மமாக இருந்தேன். ஆகையால் 5 உபதேச மந்திரத்தை அதாவது என்னிடத்தில் சொல்லி விட்டார். அந்த மந்திரத்தை வைத்தேன். குளக்கரை சென்றேன். தாடுமானத்தை முடித்தேன். சூரிய பகவானை கண்ணால கண்டேன். ஆகையால் அரமனைக்கு திரும்பி வந்து ஆனால் உப்பளிக்கு மாலை மேல 2 ஜாமம் பவர் நோம்பி நிலா. ஆனால் இந்த முனிவர் அதாவது இந்த மந்திரம் படிக்குமோ படிக்காதோ அப்படி என்று ஒரு மந்திரத்தை ஓதினேன். அந்த மந்திரம் சூரியனுடைய மந்திரம் போல் தெரிகிறது. அந்த மந்திரம் சூரியனை போய் பற்றி இரவு நேரத்துல பிராமண அவதாரத்துல என்னிடத்தில் வந்து நின்றார். என்னிடத்தில் வந்து பெண்ணே, நீ அறியா பருவமா இருக்கிற, அதாவது உன்னை சேர்ந்தால் பாபம், அப்படி சேரவில்லை என்றால் சூரியனுடைய சாபம். இந்த மந்திரம் அதாவது சூரியனோட மந்திரம். நான் சூரிய பகவான் என்று உரைக்கிறேன். நான் அறிய பெண்ணை பருவம் உள்ள மங்கையாக்கி என்னை சேர்த்து விட்டார். பிறகு ஆகையால் அதாவது கண்ணை கழியவில்லை, கல்யாணம் ஆகவில்லை, இளம் பருவத்திலே குழந்தை பெற்றுட்டுமே நாளை நமது தந்தை தலகுமந்து நடப்பார்களே என்று கத்தினேன். கண்டறிவிட்டேன்.
சூரிய பகவான் அம்மா உன்னை என்னை தவிர யாருக்கும் தெரியாது, நம்ம 2 பேரும் தான் இருக்கிறோம் அப்படி என்று கையை நீட்டினார். தங்க பெட்டி குழந்தையை வெய்யுமா என்று உரைத்தார். பெட்டியில வைத்து ஆத்துல விடுன்னு சொல்லிட்டாங்க. ஆத்துல விட்டப்பா, அந்த ஆத்துல விட்ட குழந்தை நீதான்ப்பா. அம்மா பல ஆண்டு காலத்துக்கு முன்னால தூர்வாச மகாமுனிவருக்கு பணிவிட வேலை செய்த அந்த முனிவர் மனமகிழ்ந்த 5 மந்திர உபதேசங்களை தந்தார். இந்த மந்திரம் வலதுபாகமோ வலதுபாகாத மந்திரத்தை உச்சரித்த சூரிய பகவானுக்கு உனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. 5 வயசுல ஒரு மகனை பெற்றெடுத்தமோ இது ஊரு நகைக்கும் நாடு நகைக்கும் அப்படின்னு ஆத்தல விட்டுட்ட. அந்த குழந்தை நான் என்கிறாயா? அந்த குழந்தை நீரப்பா. அம்மா எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னால ஒரு குழந்தைய ஆத்தல விட்ட. அது மீன் மச்சங்கள் அறிந்திருக்கும், பண்டோடு வந்தாயிருக்கும். அந்த குழந்தை எப்படி நான் ஆக முடியும்? பெத்த குழந்தை அடையாளம் தெரியாமல் போய்விடுமா? அந்த குழந்தைக்கு அங்க அடையாளம் உண்டா? என்ன அடையாளம்? காதிலே குண்டலம், காதிலே குண்டலம், மார்பனை கவசம். காதிலே குண்டலம், மார்பனை கவசம். காதிலே குண்டலம், மார்பனை கவசம். வேற ஏதாவது அங்க அடையாளம் உண்டா? பிறக்கும் போதே உதரத்தோட ஒட்டி பிறந்த குழந்தை. அந்த குழந்தைய பெட்டியில வைக்கும் போது ஒரு ஆடை வைக்கணும். என்ன ஆடை? நாகாஸ்திரப்பட்டு. அம்மா உன்னை போல இந்த அங்கு தேசத்துக்கு எண்ணற்ற தாய்மார்கள் வருவதுண்டு. கர்ணா, நான் தான் உன் பெற்ற தாய் அப்படின்னு சொல்வது உண்டு. ஆனா நிச்சயமாக நீதான் என் பெற்ற தாயாக இருந்தா அந்த நாகாசுர பட்டை உன்னால் உளுத்த முடியுமா? நன்றாக யோசிச்சு சொல். என் தாய் இல்லை என்றால் நீ பத்தி அறிந்து விடுவா. ஜாக்கிரதை. பட்டு வாப்பா. இதோ நாகாசுரப்பட்டு. இந்த நாகாசுரப்பட்டை ஒழித்தினாலா உன்னை தாய் என்று ஏற்றுக்கொள்வேன்.
யாரும் செய்யாத பாவம் நான் என்னம்மா செய்தேன்? பட்டத்து வெள்ளாடு மேல மமடி வரும் போதெல்லாம் என்ன ஜாதி குல கெட்டவை இதை குலத்தான் ஹீன ஜாதி அதிரதன் பெற்றவன் ஆச்சாரி பிள்ளை இன்னைக்கு மகனாக பிறந்து நான் கொலை கெட்ட பாதி ஆடுறப்பா ஆகையால் குந்தா தேவிக்கு சூரிய பகவானுக்கு பிறந்தவன் என் மனதில் நெடிய நாளா ஒரு ஆசை. நான் சாகரத்துக்குள்ள என்னைக்காவது என் பெத்த தாயை பார்ப்போமா இல்ல பார்க்காதே இறந்து விடுவோமா என்று என் மனதிலே ஒரு ஏக்கம். என் பெத்த தாயை நான் கண்ணால கட்டிடப்பா. அம்மடி வந்தால செல்லம்மா பெற்ற தாயே கவர்வருக்கும் பாண்டவருக்கு ஏற்பட்ட வகையினால் பாரத போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த தனிமையில இந்த கொலக்கரைக்கு வர வேண்டிய விஷயம் எதுக்காக வந்தேன் தெரியுமா? என்னம்மா கண்ணடி ஐவரானே
என் மனமெல்லாம் எவ்வளவு ஆனந்த சந்தோஷம் அடைகிறது தெரியுமா? அம்மா என் தம்பிகளோடு நான் சேர்ந்தா இந்த அஸ்தினாபுரத்துக்கு என்ன அரசனாகலாம். என் தம்பிகளோடு வந்து சேர்த்துக்க. அம்மளம்பாலும் வீட்டுக்கு தான் ஜாதி குலங்கட்டவன் இந்த உலகமே தூசித்து போதம்மா. கர்ணன் இலிகுலத்தான் ஈனச்சாதி அல்ல, எனக்கு அண்ணன், இந்த அங்கு தேசத்துக்கு மன்னன். அப்படி என்று இந்த அங்கு தேசத்தை மகனை சுட்டி அழகு பார்த்தான் துரியோதனை. என் உடம்புல ஓடக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தங்களும் அது துரியோதனுக்கு சேர்ந்தது. அம்மா இந்த 10 நாள் பாரத போறல என் உயிரையா துரியனுக்காக கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்றோடு 16 நாள் சண்டை முடித்திருக்கிறது. இன்றைக்கு 17வது நாள் சண்டை. இன்றைக்கு ஒண்ணு நான் சாகணும், இல்ல ஒட்டக அர்ஜுனன் சாகணும். இதுல 2 ஒண்ணுதான் நடக்கும். அப்படின்னால் தம்பிமாரோட சேர மாட்டேன். என் தம்பிமார்களோடு நான் சேர்வது அது இயலாத காரியம். ஒரு தம்பிமாருக்கு எதிரிதான் நிச்சயமாக. பெத்த தாய் 2 வரை கேட்பேன், உன்னால கொடுக்க முடியுமா? பெத்த தாய் என்ன கையேந்தி வரமா? என்னம்மா ஆகையால் அதாவது பாண்டவர் 5 பேருமே உனக்கு எதிரியா, இல்ல தனிமையில் யாராவது உனக்கு எதிரியா? பாண்டவர்கள் இல்ல, தருமன் எனக்கு நிகரான எதிரி அல்ல, பீமன் எனக்கு நிகழ்ந்த வீரன் அல்ல, நகல ஜகாதேவர்கள் அப்பாவி பாலர்கள் எனக்கு நேரிட்ட விரோதி. நானே வல்லம் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறானே அர்ஜுனன். அர்ஜுனன் தானே உனக்கு எதிரி. அந்த அர்ஜுனன் தான் எனக்கு எதிரி. அர்ஜுனன் உனக்கு பகையா இருந்தா அர்ஜுனன் பகையை நீ தீர்த்துக்கோ, நான் வேண்டான்னு சொல்லல. மீதி 4 பேருக்கு உயிரோடு விடு. இந்த அதாவது அர்ஜுனனை தவிர 4 பேருக்கு உயிருக்கு எந்த விதமான சேதம் இல்லை என்று ஒரு சத்தியம். அம்மா அர்ஜுனனை தவிர மற்ற 4 பிள்ளைகளுக்கும் என்னால் எந்த இடையூறு நேராது, இது சத்தியம். அம்மா நான் வளர்க்கப்பட்ட நாகாசிரம் ஒரு கடை தொடுத்தேன். அந்த ஆயன் அல்ல, அந்த அர்ஜுனன் அல்ல. அதல சொர்க்க மத்திய மாதால 7 14 புவனமே சென்றாலும் விடாது. நாகாசுரத்தினால் அர்ஜுனனை வீழ்த்துவேன். ஒரு கடி விட்டால் அர்ஜுனன் படித்து விடுவான் நிச்சயமாக. மற்றொரு கடி விட்டால் பாண்டவர் 4 பேரும் படித்திருவாங்க. அந்த அர்ஜுனனுக்காக ஒரு கடியை தவிர்த்து மறுகடி தடுப்பதில்லை என்று ஒரு நான் வளர்க்கப்பட்ட நாகாசுரம். ஒரு கணக்கு மேல் மறுகடை விடக்கூடாது, அவ்வளவுதானே. ஒரு கணக்கு மேல் மறுகடை விட மாட்டேன், இது சத்தியம். நான் மட்டும் உனக்கு ஆகாத மகத்தானே அம்மா. என்னிடத்திலிருந்து 2 சத்தியங்களை பெற்றாய் அம்மா. எனக்காக 2 சத்தியங்களை
முடியுமா? ஏனென்றா கர்ணன்தான் அண்ணன் என்றா பாண்டவர்கள் என்னோடு சண்டை செய்ய மாட்டார்கள். ஆனா இந்த 18 நாள் பாரத போர் முடிய வரை இந்த கர்ணன் தான் பாண்டவருக்கு அண்ணன் என்றும் பாண்டவர் கர்ணனுக்கு தம்பி என்றும் நீ யாரிடமே சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரப்பா. இந்த பாரத போர் முடிகிற வரைக்கும் அங்கதான் சாதிபதி கர்ணன் தான் இந்த பாண்டவருக்கு அண்ணன் என்று நான் ஒரு தம்பி எடுத்த நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இன்னொரு சத்தியம். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த ஆளான நாள் முதல் என்ன ஜாதி குல கட்டமை கிளி குலத்தா ஈன ஜாதி அப்படின்னு நின்று விட்டு பின்னாடி பேசுவது உண்டு. ஆனா இன்றைக்கு 17ஆவது சண்டைகளே வெற்றி தோல்வி வீரனுக்கு அழகு. ஒண்ணு நான் ஜெயம் பெறலாம், ஒண்ணு அர்ஜுனன் ஜெயம் பெறலாம். இதுல ரெண்டும் ஒண்ணுதான் நடக்கும்.
கர்ணன் சரியான குலத்தோர். அப்படி இந்த உலகமே என்னுடைய மகன் தம்பிமார்கள் என் மக்கள் தான். நான் எந்த கண்ணடா பொண்டாட்டி. ஆமா தலைவரே, என்ன ஜாதி குலம் கட்டவை அப்படி என்று அன்றைக்கு போனா அவங்க வீட்டு அப்ப வீட்டு சண்டைக்கு போறோம். நானும் பைய எடுத்துட்டு வரேன். நானும் சந்தைக்கு வரேன். நீதான சொல்ல சந்தைக்கு போகணும்னு. காய் குழம்பு காய் எல்லாம் வாங்கணும். நீ சொல்றது வேற. அதனால பொன்னுரிமை மாளிகை போகணும். ஆமா, அங்க பொன்னுரிமை மாளிகை தேடி பொன்னுரிமை
இதெல்லாம் வீடியோ இருக்கணும் பாட்டு மட்டும் எடுங்க போகும் வேளையில இதோ பொண்ணு தாதியான சுந்தரதாதி சமைக்கு வருகிறது